முரசொலி பத்திரிகையில மூத்த கம்யூனிஸ்ட் தோழர் பே சண்முகம் ஐயா குறித்து பேசி எழுதப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அநாகரிகத்தினுடைய உச்சம். யார் பே சண்முகம் ஐயா? தனது வாழ்வையும் தன்னுடைய வசதிகளையும் ஏழை எளிய மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு மாமனிதர். காவிரி கரையோரம் பிறந்து அந்த சிவப்பு துண்டை தோளில் ஏந்தி அவர் களமாடியதும் அவர் போராடியதும் ஒரு புத்தகத்தில் அடக்க முடியாது. ஒரு ஆயுள் அவர் பண்ணதெல்லாம் ஒரு ஆயுள் ஒரு மனிதன் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மாமனிதரை பத்தி விமர்சனம் யார் வேணா செய்யலாம், அரசியல் முரண்பாடு இருக்கலாம். ஆனா என்னென்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? டானி குடித்து வளர்ந்தவர், இது அவங்கள மாதிரி டாஸ்மாக் டானி குடித்த வளர்த்தவர். அவரு எவ்வளவு மோசமா விமர்சிப்பீங்க? அப்ப அரசியல் என்பது நாகரிகத்தினுடைய எல்லையில் நிக்க வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞர் உயிரோடு இருந்தால் இதை கடுமையா கண்டிச்சிருப்பாரு. எவ்வளவு மோசம். அப்ப நாகரிக அரசியலை நோக்கி திரும்பணும். சி.வி. சண்முகமும் பே சண்முகமும் ஒன்று என முரசொலி எழுதுகிறது என்று சொன்னால் எத்தனை பெரிய வன்மம். அப்ப சி.வி. சண்முகம் ஐயா அவருடைய அரசியல்ல அண்ணா திராவிட கட்சியில அவர் ஒரு களமாடி வராரு. அவரை ஏசுவதற்கு சிறுமைப்படுத்த பயன்படுத்துறீங்கன்னா அப்ப சி.வி. சண்முகம் ஐயா குறித்து உங்க மதிப்பீடு என்ன? அவரையும் பே சண்முகம் ஐயா ஒப்புமை செல்றாங்கன்னா பே சண்முகம் ஐயா குறித்து உங்களுடைய மதிப்பீடு என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். சிவப்பு துண்டு இதை போல சிறுமை செய்தால் இரட்டை போரை அணை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்காது. அனைவரும் நாகரிகத்தின் எல்லையை கருதி அதோடு நிற்க வேண்டியது கடமை. அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இன்றைய தினம் சிலப்பதிகாரத்திற்காக மாநாடு கண்ட மாமனிதர், தமிழர், தமிழ்நாடு என்று வாழ்ந்த ஒரு மாபெரும் உணர்வாளர், தமிழ் காதலர், தமிழ் பித்தர், பேரவை செல்வர், சிலம்பொலி செல்வர் ஐயாவினுடைய இந்த பிறந்த நாளில் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யக்கூடிய வாய்ப்பு காலம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் எங்களுடைய சீனியர் மினிஸ்டர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏன் ஆனந்த் அவர்களினுடைய தலைமையில் நம்முடைய அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர்கள், நான் மற்றும் எங்களுடைய பாசத்திற்கிற சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து ஐயாவிற்கு மரியாதை செய்திருக்கிறோம். ஐயாவினுடைய நினைவுகளை போற்றுவோம். அவர் காட்டிய வழியில் தமிழுணர்வோடு பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டினேன். சார், இப்போ உலகத் தமிழ் மாநாடு நீங்க நடத்துவீங்களா? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நடத்தினாங்க, ஜெயலலிதா நடத்தினாங்க, அதுக்கப்புறம் உலகத் தமிழ் மாநாடு நடத்தினாங்க. அப்போ இந்த தாவேக அரசு இப்ப நீங்க ஏன்னா இந்த நேரத்தில் கேட்கற காரணம்னா தமிழ் மாநாட்டுக்காக பெயர் எடுத்து வருவாரு. இப்போ இந்த நீங்க உலகத் தமிழ் மாநாடு தாவேக அரசு நடத்துமா? எப்ப நடத்தும்? எப்படி உங்களுக்கு மட்டும் உளவு தகவல்லாம் கிடைக்குதா எனக்கு தெரியல. தமிழன் என்று ஒரு நாடு இல்லை. ஆனா தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை. 196 நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள். இல்லையா? இப்ப அண்ணா எல்லாம் தமிழ் தொண்டு, தமிழ் காதலர், எவ்வளவோ தமிழ் சேவைகள் செய்யறோம். உலகமெல்லாம் இருக்கு. தெருவெல்லாம் தேமுதிர தமிழோசை ஓங்கி ஒலிக்கிறது என்பது உண்மைதான். ஆனா அவர்களை ஒருமைக்குள்ளார ஒன்றுபட்டு ஒரு குடையின் கீழார ஒரு மகாநாடு நடத்தி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. தமிழன்னை காத்திருக்கிறாள். அது மிக சிறப்பாக நடத்துவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் நல்ல அறிவிப்பு வர இருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கிவிட்டது. அதற்கான பயணத்திற்கான அந்த முதல் அடி, உலக பயணத்தை வீட்டில இருந்ததான முதல் அடி எடுத்து வச்சு தொடங்கணும். அந்த பயணத்திற்கான முதல் அடி அடுத்த வாரத்தில் நான் தொடங்கி வைக்க போறேன். எல்லா விஷயத்திலும் நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த தமிழ் தொண்டுல உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நான் கூறுகிறேன். விரைவில் நல்ல அறிவிப்பு காத்திருக்கிறேன். கீழே தெய்வம் மலேசியா பக்கம் தான் போகணுமா? இந்த பக்கம் மேலை நாட்டில் போய் இந்த ஏழை நாட்டு சார்பா ஒரு மாநாடு நடத்தக்கூடாது. பொறுத்திருந்து பாருங்கள். முதலமைச்சர்கிட்ட பேசி அதிகாரிகள்கிட்ட போய் அதை ஆய்வு செய்து அப்புறம் தான் அறிவிக்கிறோம். முறைப்படி அறிவிப்போம். ஆமா, அது சம்பந்தமான விண்ணப்பங்கள் பெறப்பெற்றேன். எந்தெந்த இடங்கள்ல தகுதி மற்றும் திறமை சார்ந்து நிரப்பப்படணுமோ அது வேகமாக நிரப்புவதா நம்முடைய இலக்கு. மற்றபடி இது ஒவ்வொரு பேஸாக ஒவ்வொரு கட்டமாக பரவாயில்லைங்களா புடிச்சுங்க, ஒவ்வொரு கட்டமாக அதை நாங்க பண்ணிக்கிட்டு வரோம். எல்லா இடங்களும் நிரப்பப்படும். இந்த ஒரு இடம் ஒரு குரூப் 1 மட்டும் கிடையாது. அனைத்து வகையான அது ஆசிரியர் இடங்கள், தலைமை ஆசிரியர் இடங்கள், அதிகாரிகள் இடங்கள் எல்லாமே முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடும். இந்த பக்கம் அரசியல்வாதிகள் தவறு செய்தாலோ, என் பேரை சொல்லி அதிகாரிகள் தவறு செய்தாலோ கொஞ்சம் கூட அனுமதிக்காதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க.
ஏற்கனவே அதை நான் உறுதியா சொல்லியிருக்கிறேன். அதே சமயம் நான் பதிலுக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் சொன்னேன். என்னது? இந்த கட்டணத்தை குறைப்பது, அதை வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவது. இப்ப நான் சொன்னதை செஞ்சிட்டேன், அவங்க சொன்னதை செய்வாங்க. அந்த மேடையிலேயே நான் கேட்டேன், செய்வோம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே நாள்ல செய்ய முடியாது, ஆனா ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு விஷயமாக செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலமாக நான் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சண்முகம் ஐயா படிக்கிறபடியா இருந்தது, அது வேதனையாக இருக்கிறது. அது ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தோழரை 1, 2, 3 சிந்துபாத் கதைகள் மாதிரி போட்டு வன்மத்தை கக்குவதற்கு ஒரு சீரியஸா இது ஏற்புடையதே கிடையாது. ஆமா, இல்ல அதுக்காக களமாடி நீதிமன்றத்தில் நின்று தீர்ப்பை வாங்கி நிலைநாட்டிட்டார். எல்லாத்துக்கும் சட்ட ரீதியான தீர்வு தான், அதுல அவர் பின்வாங்கவே இல்லை. அப்ப தாமிரபரணி படுகொலைக்கு யார் காரணம்? அப்பாவை என்ன சொன்னாரு? கலைஞர் கருணாநிதி தான் தாமிரபரணியில படுகொலைக்கு காரணம். அத்தனை பேர் அடிச்சே கொண்டாங்களே. அப்ப அப்பாவையா சபாநாயகரா உட்கார்ந்துகிட்ட சபாநாயகன்ற பேர்ல ஒரு பேச்சாளரா பேசலையா? இதெல்லாம் காரணங்கள் கண்டுபிடித்து சண்முகம் ஐயாவை யாரு கல்லு வீசினாலும் சிறுமைப்படுத்த முடியாது. தன் மீது வீசப்பட்ட கற்களை வைத்து சிவப்பு கோட்டை கட்டி சிவப்பு கொடியோட அவர் களமாடுவார்.